இடைவெளிக்கு முன்பாக நாம் கருஞ்சீரகம் மற்றும் நற்சீரகம் அதனுடன் சேர்த்து வெள்ளை பூண்டு இவற்றையெல்லாம் கொண்டு இரத்த அழுத்தத்திற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது கண் பார்வை குறைபாடு உடையவர்கள் மற்றும் வைட்டமின் சத்து குறைபாடு உடையவர்களுக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் கருஞ்சீரகத்தினுடைய தைலத்தை கொண்டு பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, எல்லா வகையான உறுப்புகளில் கண் என்கிற உறுப்புக்கு மட்டும் அளவிற்கு அதிகமான முக்கியத்துவம் மனிதர்கள் தருகிறார்கள். காரணம் என்னவென்றால், எந்த ஒரு பொருளையும் நாம் பார்த்தால் அந்த பொருளினுடைய பிம்பத்தை உள்வாங்கி நமக்கு செய்தியாக அனுப்புகின்ற அற்புதமான பணியை கண்கள் செய்கின்றன. ஆகையால் தான் கண்களை நாம் முறையாக பராமரிக்க வேண்டும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். எல்லா வகையான சித்தர்களுமே நமக்கு கண்களுக்கு வரக்கூடிய ரோகங்களுக்கு பல்வேறு வகையான தைலங்கள், மூலிகை மருந்துகள் மற்றும் நவபாஷாணங்களால் செய்யப்பட்ட அற்புதமான குளிகைகள் இவற்றையெல்லாம் கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் போகர் என்கிற சித்தரால் கூறப்பட்ட அற்புதமான ஒரு மருந்து பொருளை நாம் பார்க்கலாம். கேரட் மிக சிறந்த அற்புதமான கண்களுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிழங்கு வகை. கேரட்டை தினந்தோறும் நாம் சாப்பிடலாம். பச்சையாக இருக்கக்கூடிய கேரட்டை தூய்மையான நீரில் நாம் அலசிவிட்டு கடித்து மென்று சாப்பிட வேண்டும். ஒரு சிலர் கேரட்டினுடைய சாறாக சாப்பிடுகிறார்கள். கண்டிப்பாக காலை வேளையில் கேரட்டை மென்று நன்றாக பற்களால் அரைத்து சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய பூரணமான சத்துக்கள் நம் வயிற்று பகுதியில் இறங்கும். தேவைப்பட்டால் ஒழிய நாம் சாறாக எடுக்கக்கூடாது. தைலங்கள் மற்றும் ஏதேனும் எண்ணெய்கள் சேர்க்கும் போது மட்டும்தான் கேரட் சாறாக எடுக்க வேண்டும். மற்ற வேளையில் கேரட்டை நன்றாக மென்றே நாம் சாப்பிட வேண்டும். கேரட் மிக சிறந்த வைட்டமின் இ சத்து கொண்ட அற்புதமான ஒரு கிழங்கு. கேரட்டை உணவு விஷயங்களிலோ அல்லது பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்தாக விளங்குகின்றது. ஆகையால் கேரட்டை சேர்த்து கண் பார்வை குறை உடையவர்களுக்கும் மற்றும் வைட்டமின் சத்து குறைபாடு உடையவர்களுக்கும் ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் கருஞ்சீரக தைலம். கருஞ்சீரக தைலம்தான் மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக இதற்கு இருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நொதித்தன்மைகள், இதில் இருக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் எல்லாம் கண்களுக்கு மிகவும் பார்வையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அற்புதமான பொருளாக விளங்குகின்றது. அதனுடன் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கேரட். தூய்மையான நீரில் கேரட்டை நாம் நன்றாக கழுவி விட்டு சுமார் 100 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்ட கேரட் சாறு. கண் பார்வையில் கோளாறு உள்ளவர்களுக்கும் கண் பார்வை படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறவர்களுக்கும் மேலும் கண்கள் நன்றாக எந்த வகையான சிரமமின்றி பார்வை தெளிவடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் மிக அற்புதமான மருந்தை இப்போது நாம் செய்யலாம். நாம் தூய்மை செய்து கேரட்டை சாறாக எடுத்துக்கொண்ட அளவு 100 மில்லி. அதனுடன் கருஞ்சீரக தைலத்தை 1 தேக்கரண்டி சேர்க்க வேண்டும். கேரட் சாறுடன் சேர்ந்த கருஞ்சீரக தைலத்தை நன்றாக கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, கண் பார்வை நோய் உடையவர்கள் மற்றும் கண் பார்வை நன்றாக தெளிவாக தெரிய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக இந்த கேரட் சாறுடன் கருஞ்சீரக தைலத்தை முழு தேக்கரண்டி அளவிற்கு சேர்த்து காலை வேளை மாலை வேளை வெறும் வயிற்றில் 1 மண்டலம் சாப்பிட்டு வர வேண்டும். கண்டிப்பாக 1 மண்டலம் சாப்பிட்டால்தான் இதனுடைய மருத்துவ குணங்கள் பூரணமாக அவர்களுக்கு தெரிய வரும். மேலும் இந்த மருந்தை சாப்பிடுகிறவர்கள் கண்டிப்பாக பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். 1 மணி நேரம் எந்த வகையான உணவுகளையும் அவர்கள் உட்கொள்ளக்கூடாது. சாதாரணமாக வெறும் வயிற்றில் மலஜலங்கள் கழித்துவிட்டு 1 மணி நேரத்திற்கு எந்த வகையான உணவுகளும் உட்கொள்ளாமல் இந்த கருஞ்சீரக தைலம் கலந்த கேரட் சாறை குடித்து வந்தால் நாளடைவில் அவர்களுக்கு பார்வை தெளிவடையும். பார்வையில் இருக்கக்கூடிய கோளாறுகள் படிப்படியாக மறைந்துவிடும். வெள் எழுத்து என்பார்கள், எழுத்துக்கள் நன்றாக தெரியும். பார்வையில் இருக்கக்கூடிய சதை வளர்ச்சி, கண்களில் புறையோடு இருந்தால் அவையெல்லாம் மறைந்து கண்கள் குளிர்ச்சியாகவும் அழகாகவும் பார்வை தெளிவாக தெரியக்கூடிய அற்புதமான மருந்து. அன்பான நேயர்களே, கண்டிப்பாக மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய கருஞ்சீரக தைலம் மற்றும் கேரட்டை கொண்டு இந்த வகையான மருந்துகளை நீங்களே வீட்டில் தயாரிக்கலாம். இது எந்த வகையான பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு அற்புதமான மருந்து.